கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் இது எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். ஒரு ஹீரோவின் ஏதோ ஒரு தனித்துவம் ரசிகர்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஹீரோவுக்கு போதுமான ஆதரவை கொடுத்துட்டே இருப்பாங்க. முன்னிலை ஹீரோக்களுக்கு இணையா வளர்ந்து வரும் ஹீரோ ஜிவி பிரகாஷ்குமார். ப்ரூஸ்லி. ஜிவி பிரகாஷ்குமார் தற்போது நடித்து முடித்திருக்கும் திரைப்படம். இந்த படத்தை பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்க செல்வகுமார் தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பல சினிமா பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. நான் செல்வகுமார், இந்த ப்ரூஸ்லி படத்தோட ப்ரொடியூசர். இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ், கிருத்தி, பாலசரவணன், ராம்தாஸ், மன்சூர் அலிகான், ஆனந்தராஜ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. படம் வந்து ஒரு காமெடியாக, ஒரு த்ரில்லரான படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. பிரசாந்த் பாண்டியராஜ் ப்ரூஸ்லி படத்தோட டைரக்டர் பேசுகிறேன். ப்ரூஸ்லின்னொன்னே ஜிவி சார் எல்லாத்தையும் போட்டு அடித்து ஆக்ஷன் பட்டைய கலப்பர் அப்படின்னு நினச்சாதீங்க. ப்ரூஸ்லி வந்து ஒரு முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி தான், ஒரு காமெடி படம் தான். இதில் ஒரு 3 சாங் இருக்குது. 3 சாங்குமே செம்மையாக வந்திருக்கு. எனக்குன்னு ஒரு பேருக்கு எப்படி இருந்ததோ, த்ரிஷாலா நேந்திரா எப்படி இருந்ததோ, டார்லிங் எப்படி இருந்ததோ அதே மீட்டரில் தான் இருக்கும். என்னுடைய பேர் வந்து கானா வினோத், திரைப்பட பின்னணி பாடகர் அண்டு பாடல் ஆசிரியர். ஒரு பாட்டு இதில் எழுதியிருக்கேன் நான், தாரு தகர டப்பா அப்படின்னு ஒரு பாட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த பாட்டை வந்து சிம்பு சார் பாடியிருக்காரு. லிங்க பைரவி கிரியேஷன்ஸ் ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். நாங்கள் பிகே ஃபிலிம் ஃபேக்ட்ரி கரண்யாவோட சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறோம். எங்கள் நீண்ட நாள் நண்பர் இயக்குனர் பாண்டியராஜ் சாரோடைய சிஷியன் பிரசாந்த் இதை ஒரு கமர்ஷியல் படமாக நல்ல முறையில் எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண செல்வா சார், விட்டல் சார், ரவி சார் கூட தொடர்ந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். அடுத்து அவருக்கு நன்றி. இந்த படத்தில் என்னுடைய அசிஸ்டண்ட்டை வந்து நான் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண வச்சுருக்கேன், கணேஷ். அவர் வந்து கண்டிப்பாக நல்லா வருவார். பயங்கர ஆர்வம் அவருக்கு. ப்ரூஸ்லியில் வந்து நான் தான் உங்கள் ஒப்பண்டா அப்படின்னு அந்த டைட்டில்லாம் வச்சு கெத்தாக வச்சு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் ஒரே மேடையில் விழா நாயகனாகவும் கதாநாயகனாகவும் அமர்றது வந்து எல்லாருக்கும் கொடுத்து வைக்கிது. அது ஜிவிக்கு வந்து அடிக்கடி கொடுத்து வைக்கிது. அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். விஜய் சேதுபதிக்கு சவால் விடுகிறோம். இந்த வருஷம் நீங்கள் 7 படம் 8 படம் தான் உங்களால் கொடுக்க முடியும். நாங்கள் அடுத்த வருஷம் 12 படம் கொடுப்போம். வரிசையாக இருக்குது எங்களுக்கு இப்போ படம். ஆனால் கதை சொல்லிட்டு எனக்கு என்னோடய கேரக்டர் சொன்னார். அவ்வளோ நல்ல கேரக்டரு. படத்தில் இருக்க எல்லா கேரக்டருமே ரொம்ப நேர்மையாக, நாட்டை காப்பாற்றக்கூடிய, சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு உள்ள, அக்கறை உள்ள இளைஞர்கள் கேரக்டரு. சரி, என்னடா எப்படி இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எங்கே தேடி பிடிச்சி அவர் பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் கூட பழகும்போது தான் தெரிஞ்சிச்சு எல்லா கேரக்டருமே அவர் தான். மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறதுக்கு அடுத்த லெவலாக ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக வந்து தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவர் ப்ரெசன்ட் சென்சேஷன். அதை நிச்சயமாக யாராலுமே வந்து மறுக்கவே முடியாது. ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து அப்படின்னா அந்த உழைப்பு. 365 நாள் தான் இருக்குது. அதில் ஷூட்டிங் போகணும், அதில் கதைகள் கேட்கணும், டிஸ்கஸ் பண்ணணும், கம்போஸ் பண்ணணும். இவ்வளவு உழைப்பு வந்து நிச்சயமாக ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்நாளில் போடும்போது அதுக்கான பலனை தான் வந்து அவர் அனுபவிக்கிறாரு. ஜிவி பிரகாஷ்குமார் சார் வீட்டை விட்டு வெளியே வரப்போ என்ன எடுத்துன்னு வர்றாரோ தெரியல, பட் கன்ஃபார்மாக ஒரு பெண் எடுத்துன்னு வர்றாரு. டெய்லி ஒரு படம் சைன் பண்ணுறாரு. பாலிவுட்டில் அக்ஷய்குமார் சார் மட்டும்தான் அந்த வேலையை பண்ணியிருந்தார். இப்போது நம்ம ஃபீல்டுக்கு வந்தாச்சு ஜிவி பிரகாஷ்குமார் சார். ஏன்னா இட்ஸ் நாட் டு மேக் மணி, இட்ஸ் மை ஃபேஷன் அப்படின்னு அக்ஷய்குமார் சார் சொல்லியிருந்தார். ஸோ அதே ஃபார்முலாவில் ஜிவி பிரகாஷ்குமார் சார் இருக்கார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் காமெடி ட்ராக்கில் நான் சாங் பண்ணதில்லை. ஸோ அதோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதில் தான் கிடச்சிது. மொட்டை ராஜேந்திரனா வச்சு ஒரு சூப்பர் காமெடி சாங். ஸோ எக்ஸ்ட்ராடினரி அவுட்புட் வந்திருக்கு. ஸ்கூலில் என்ன பண்ணுவான்? ஓகே, ஸ்கூலுக்கு போவான், சண்டை போடுவான், கோலி கொண்டு விளையாட போவான், கட்டை அடிப்பான், சண்டை மண்டையை உடச்சிட்டு இப்படியே வீட்டுக்கெலாம் வருவான். இப்படின்னு சொல்லி ஒரு லைன் அப்படியே பேசி அதை பில்ட் பண்ணி அதை ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரேப் மாதிரி க்ரியேட் பண்ணோம். எப்படின்னா, மம்மி கிட்ட சொல்லிக்கிட்டு பள்ளிக்கூடம் போய்கிட்டு, பள்ளிக்கூடம் பக்கத்தில் கோலிக்குண்டு ஆடிக்கிட்டு, கோலிக்குண்டு ஆடையில் சண்டையை தான் போட்டுக்கிட்டு, சண்டையை தான் போடையில் மண்டையை தான் உடச்சிக்கிட்டு, ரோட்டு மேலே ஓடி போய் வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு, சண்டையை தான் கிழிச்சிக்கிட்டு மம்மி கிட்ட சொல்லிவிட்டான். மம்மி இவன் என்ன அடிக்கிறான், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசி அவன் மேலே பேர் போட்டுருவான். இந்த மாதிரி அருண்ராஜா ஒரு ஃபன்னியாக ஒரு லிரிக் எழுதி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி இப்படியே இந்த பாட்டை பண்ணி ஒரு வழியாக முடிச்சிட்டேன். பியூட்டிஃபுல் சாங்ஸ் ஜிவி சார் பண்ணியிருக்காரு. அனைவருக்கும் நன்றி.
அந்த 2 படத்துக்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்து நல்லா ப்ரமோட் பண்ணீங்களோ இந்த படத்துக்கும் அதை எதிர்பார்க்குறோம். சிம்பு கதாபாத்திரத்துக்கு தேவைப்பட்டா சின்ன சின்ன கெட்டப் மாற்றங்களோடு நடித்து கொண்டிருப்பவர். தற்போது 3 கெட்டப் சேஞ்சஸுடன் நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் அன்பானவன், அசராதவன், அடங்காதவன். இந்த படத்தின் 2வது கெட்டப், அதாவது அஸ்வின் தாத்தா கெட்டப்பை அறிமுகப்படுத்தியிருக்காரு. 3வது கெட்டப்பையும் விரைவில் அறிமுகப்படுத்த இருக்காராம். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய். இது ஒரு கின்னஸ் சாதனைக்கான திரைப்படம். பல கேமராக்களை வைத்து இந்த படத்துடைய படப்பிடிப்பை நடத்தியிருக்காங்க. டாக்டர் சரவணன், சிங்கம்புலி மற்றும் பல நடிகர்களை வச்சு ஒரே நாளில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. பெரிய வீர ஊர சுண்டக்கா பேர அப்படி இப்படின்னு பேய மண்டை உடைக்கணும் கட்டி எடுத்து போயிருந்தா சமாதானம் பண்ணிதான். நான் டாக்டர் சரவணன், மதுரையை சேர்ந்தவர். ஏற்கனவே அகிலன், சரித்திரம் பேசன் 2 படம் பண்ணியிருக்கிறேன். இது 3வது படம். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய். இது ஒரு வித்தியாசமான கான்செப்டாக இருந்தது. இப்போ சமீபத்தில் பேய்களை ஃபுல்லாக பேய் படம் மாதிரி காமிச்சு கடைசி பேய் இல்லைன்னுவாங்க. இதில் பேய் இருக்குன்ற மாதிரி காமிக்கிறார் டைரக்டர். ஆனால் கொஞ்சம் காமெடியாக சொல்லியிருக்கிறாரு. என் பேர் MS செல்வா. இது என்னோடய ஃபஸ்ட் மூவி. கதை என்ன நினைங்கன்னா, ஒரு ஹீரோ தான் அப்பா வச்சு கேட்காம ஒரு நம்ம லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் அவங்க சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணை டைவர்ஸ் வாங்க வைக்கணும். அதுக்கு என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அவங்க மாமாவோட சேர்ந்து ஒரு பங்களாவில் போய் தங்கி பேயை வச்சு பிளான் பண்ணி அவங்க வேறணும்னு நினைக்கிறாங்க. பட் அது எப்படி ரிவிட்டு ஆகி ஹீரோக்கே மாறுது அப்படின்றது கான்செப்ட்டு. என் பேர் அனு. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் நேம் வந்து திவ்யா. ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு க்யூட்டான பொண்ணு. அதே டைமில் அவளோட எடுக்கிற டிசிஷன் எல்லாம் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். அவளை சுற்றி ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்கும். அதை கூட தெரியாமல் இருக்கிற ஒரு அப்பாவி பொண்ணாக பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து ஒரு சின்ன கம்பெனி, மதுரை அழகர் மூவிஸ் எங்கள் கம்பெனி, திரைப்பட கம்பெனியை சேர்ந்து இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். அது இந்த படம் நல்லபடியாக வெற்றி வரக்கு எல்லாம் உங்களுடைய நல்ல ஆசையோட உங்கள் சப்போர்ட்டு எங்களுக்கு தேவை. நீங்கள் தான் எங்களை வெளியே கொண்டு வரணும். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அந்த படத்தில் வந்து 10 மணி நேரத்தில் எடுத்து இருக்காப்புல நம்ம செல்வா டைரக்டர். ஏற்கனவே மேட்டுக்குடின்னு ஒரு படம், அந்த படத்தை வந்து இவர் டைரக்ட் பண்ணார். விஜய் சேதுபதி அடுத்ததா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளரான பிரேம் இயக்க போகும் படத்தில் திருஷாவோட இணைந்து நடிக்க போகிறாராம். சினிமா மக்களுக்கு போதுமான கருத்துக்களை கொடுத்துட்டு இருந்தாலும் எந்த ஒரு பொழுதுபோக்கும் இல்லாமல் எடுக்கப்பட்டது அறம் செய்ய பழகு. இந்த விழாவில் விஜய் சேதுபதி, த்ரிஷா, சீனு ராமசாமி மற்றும் பலர் கலந்துக்கிட்டாங்க. ஏழை மக்களோட இருந்து அவர்கள் உருவாக்கிய தலைவர் அவர்களை எப்படி ஏமாற்றுறாருன்றத மெட்ராஸ் படத்தில் த்ரில்லோட சொல்லியிருந்தாரு இயக்குனர் ப. ரஞ்சித். இயக்குனர் ரஞ்சித் தயாரிப்பாளராக மாறி தன்னுடைய உதவி இயக்குனர் மாறிய இயக்குனராக அறிமுகப்படுத்துகிறாரு. இந்த படத்தில் கதிர், யோகி பாபு மற்றும் பலர் நடிக்கிறாங்க. திரைக்கு வராத கதை. நதியா, ஈடன், இனியா நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை துளசிதாஸ் இயக்கியிருக்காரு. தீபாவளி அன்று வெளிவந்திருக்கும் இந்த படத்தின் மேலும் சிறப்புகளை இப்போ பார்க்கலாம். திரைக்கு வராத கதை என்னொரு கதை எடுத்திருக்கேன். அந்த கதை எனக்கு நல்லா பிடிச்சிருந்து முழுக்க பெண்களால் எடுக்கப்பட்டுள்ள படம். நான் துளசிதாஸ், திரைக்கு வராத கதை டைரக்டர். ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு ஸ்டோரி இதுக்குள்ளே இருக்குது. அதனால தான் இப்போ லேடிஸ்னு மட்டும் ஒரு ஃபிலிம் எடுத்தது. நான் திரைக்கு வராத கதை படத்தோட எடிட்ரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாம் குடும்பமாக பார்க்க வேண்டிய படம். நிறைய கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் போயிட்டு ஷூட் பண்ணியிருக்கோம். விஷால் துப்பறிவாளன், இரும்பு குதிரை படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து அடுத்ததா சண்டைக்கோழி 2 படத்துல கீர்த்தி சுரேஷோட சேர்ந்தும் நடிக்க போறாராம். SP.TA குமார் இயக்கி தயாரித்திருக்கும் திரைப்படம் முன்னோடி. தென் மாவட்டங்களில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வைத்து இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. ஹரிஷ், யாமினி பாஸ்கர் ஹீரோயினா நடித்திருக்கும் இந்த படத்தின் மேலும் செய்திகளை பார்ப்போம். முன்னோடி இது வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் மூவி. இன்றைக்கி இருக்கிற யூத் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மூவியாக இருக்கும். பட் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தால் கூட இது ஒரு நல்ல மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு முன்னோடி இருப்பாங்க. யார் எந்த தொழில் என்ன பண்ணாலும், ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வேறு எந்த துறையில் எதில் போனாலும் அவங்களுக்கு தங்களுக்கு ஒரு முன்னோடி எடுத்து தான் வாழ்க்கையில் போவாங்க. அதில் நம்ம யாரை முன்னோடியாக சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை அமையும் அப்படின்றது தான் அந்த படத்தோட மெயின் கான்செப்ட் கண்டென்ட்டாக இருக்கும். என் பேர் பிரபு சங்கர்.
நான் அந்த முன்னோடி படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் மொத்தம் 4 சாங்ஸு, எல்லா ஜானர்லையும் இருக்கும். பேத்தாஸ் அண்ட் ஃபோக் மெலோடி எல்லாமே இருக்கும். என் பேர் யாமினி பாஸ்கர். ஸோ முன்னோடி த ரோல் மாடல் இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நோ ஒன் திங்ஸ் ஹீஸ் அ debut director. So we all are debut. Hero is debut. I am debut. So my director, he is also debut. So we need all your support and blessings. என் பேர் ஹரிஷ். எல்லாருக்கும் வணக்கம். நான் முன்னாடி படத்தில் ஆக்ட் பண்ணாச்சு. இது எனக்கு தமிழில் ஃபஸ்ட் புதுசு படம். ஃபிலிம் ரியலி கேம் அவுட் வெரி வெல் and we are very confident about the movie. This is Arjuna. I'm doing this movie Munnodi. I'm playing the negative lead in this movie. I'm trying a very old get-up looks with the mundu shirt vesti. So really come out well movie. 2 வருட உழைப்பிற்கு பிறகு கார்த்தி நடிப்பில் வெளிவந்திருக்கும் திரைப்படம் காஷ்மோரா. இந்த படத்தை கோகுல் இயக்கியிருக்காரு. நயன்தாரா, விவேக், மதுசூதனன் என பல பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே காத்திருந்து இதை வந்து பெட்டராக வரணும், இந்த படம் வர்றப்போ ஒவ்வொரு நிலையிலும் இந்த படம் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ஆச்சரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக டைரக்டர் கோகுல்லேருந்து கார்த்தியன்லேருந்து எல்லாருமே எப்படி இந்த போஸ்டரும் ட்ரெய்லரும் மக்களை சர்ப்ரைஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த கண்டென்ட்டும் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நம்புகிறோம். டூயல் ரோலாக ஒன்றா வரும்போதில் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸில் வித்தியாசம் இருக்குது, வேரியேஷன்ஸ் இருக்கும், வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் டைரக்டர் கோகுல் சார் அவர் எல்லாமே தான் அந்த ப்ராஜெக்ட் நான் இல்லை. என்னோடய லைஃப்பில் நிறைய டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ் படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்ட். ஸோ அதை கொடுத்தது கோகுல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபேண்டசி போர்ஷனில் ஒரு 19 செட்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இட் வில் கம் பேக் டு இப்போ இருக்கிற நவ் வாட்ஸ் ஹேப்பனிங். ஃபஸ்ட் டே பிரபு வந்து ஒரு பட்ஜெட் கொடுத்துட்டாரு, இதுக்குள்ளே தான் பண்ணணும்னு. ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியும்னு பிளான் பண்ணோம், ஒர்க் பண்ணோம், நிறைய ரிசர்ச் பண்ணோம். இந்த 3 வருஷம் என்ற ஒரு படம் உருவாக்க 3 வருஷங்கள் ஆயிருக்குன்னா அது என்ன ரீசன்னா, ஒன்று அந்த படைப்புக்கு அவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்கிறது, அது ஒன்று. இன்னொன்று சிச்சுவேஷன்ஸ், பல்வேறு விதமான விஷயங்கள் நடந்து அதையும் தாண்டி போராடி அந்த செட்டையும் அப்படியே வச்சுருந்து இந்த 3 வருஷங்கள் வந்து அதுவும் இவ்வளவு பணத்தை போட்டு, இவ்வளவு ஆர்டிஸ்ட்டை போட்டு, இவ்வளவு கோ ஆர்டிஸ்ட்டை போட்டு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை போட்டு எல்லாருமே இப்போது கோகுல் என்ன கண்டிஷனில் இருக்காரோ கெட்டப்பு அதே கெட்டப்புக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறதுங்கிறது எனக்கு புதுசு கிடையாது. ஃபஸ்ட்டு படம், 2வது படம், 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு அது புதுசு இல்லை. பட் அந்த படங்கள் எல்லாமே பெரிய பெரிய லெசன்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த படம் வந்து பிரபு சொன்ன மாதிரி ஒரு என்டர்டெய்னர் தான். இது ஒரு ஜாலியான ஒரு படம். இதில் வந்து நாங்கள் பரிசாற்று முயற்சிகள்லாம் எதுவும் பண்ணலை. ஆனால் அந்த என்டர்டெயின்மெண்ட்டை எவ்வளோ ஹோல்சமாக, எவ்வளோ பெருசாக, எவ்வளோ கிராண்டாக கொடுக்க முடியுமோ அதான் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ மொத்த டீம், நான் ப்ரொடியூசர், ஹீரோ, கேமராமேன், ஹோல் டீம், இந்த ஒரு விஎஃப்எக்ஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து தான் இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்கோம். எந்த அளவுக்கு பெஸ்ட் கொடுத்துருக்கோன்றது நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து அந்தளவு எங்களால் எந்த அளவுக்கு என்னோட இந்த அவைலபிள் ரிசோர்ஸில் என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த பெஸ்ட்டு தான் பண்ணியிருக்கோம். இந்த வாரம் வந்து இதை பார்த்துட்டு பாகுபலி மாதிரியும் இல்லை இன்னொரு படம் மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்பெஷாலிட்டியை நம்ம காமிக்கணும்னு பேசியிருந்தார். சரி சார், நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னு வி ஸ்டார்டட் வித் டூயிங் ப்ரீவியஸ். ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கு ஃபுல் ப்ரிவியஸ்லேஷன் பண்ணிட்டோம் நாங்கள். இது வந்து ப்ரொசீஜரில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலான்றத ஈவன் ஹாலிவுட் மூவிஸில் பண்ணுற எல்லா மெத்தடாலஜியும் நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமை.